எல்லாம் வல்ல ஈசனின் திருவருள் நம் எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கும் ஏனைய சோதிட நாட்டமுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதெனில், நர்சிங் தொழில் புரிபவர் யார் என்ற தலைப்பாகும். இன்றைய நர்சிங் என்பது முந்தைய நாட்களின் தாதியர் என்பது சொல்லப்படும் வழக்கு சொல்லாகும். அந்த காலத்தில் வயது முதிர்ந்த அனுபவமுள்ள பெரியவர்கள் மருத்துவ தொழிலுக்கு, அதாவது பிரசவம் பார்க்க உதவி புரிந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மருத்துவ தொழிலுக்கும் மருத்துவரோடு உதவி புரியும் வகையில் கல்வி கற்று இப்பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் ஆட்சி அமைப்பு கொண்டிருந்தால் அத்தொழிலை செய்ய முடியும் என்ற ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறோம். ஒரு நடைமுறைக்கு காரகத்துவமும் பாவகத்துவமும், அதாவது காரகரும் ஸ்தானாதிபதியும் அவசியம் சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டுமே உரிய காலத்தில், திசாபுத்தி காலத்தில் அச்சம்பவம் நடந்தேறும் என்பது உண்மை. இது தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் ஒரு பலாபலன் ஒரு ஜாதகரை வந்து அடையாது. இங்கு பிறப்பு, முதன்மை போன்ற அனைத்து விதமான பலபலன்களை தரக்கூடிய காரகத்துவம் யாரெனில் கேது பகவான். முதன்மை, பிறப்பு முதலானவை. நோய்க்கும் உரியவர். மற்றும் குரு என்னும் வியாழ பகவான் அனுபவசாலி, பிறப்பு, புத்திரப்பாக்கியம் இப்படிப்பட்டவருக்கு காரகம். இவ்விரு கிரகங்கள் 4ஆம் இடம் கல்விஸ்தானத்தோடும் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தோடும் எவருக்கு சம்பந்தப்படுகிறதோ அச்சாதகரே இந்த நர்சிங் தொழிலை புரிய முடியும் என்பது திண்ணமாகும். இவ்வனமே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அனுபவ ஜாதகங்களில் உள்ளது என்பதை எவ்விதத்திலாவது அவர்கள் இவ்விரு இடங்களோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையில் இருப்பவை பற்றி ஆராய்வோம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட ஜாதகம் யாதெனில் 26/2/1996 மேஷ லக்னம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இச்சாதகரின் மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார், அதாவது மீன ராசியில். அந்த மீன ராசிக்குரிய குரு பகவான் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் எனும் 10ஆம் இடத்து அதிபதி சனியை பாவகர்த்தாரி என்னும் நிலைமையோடு 9ஆம் இடத்தில் ஆட்சி புரிகிறார். எனவே கேதுன்ற ஸ்தானாதிபதியும் குருவால் தன்னால் 10ஆம் ஆதியோடு பாவகர்த்தாரியாக இங்கு ஆட்கொள்ளப்படுகிறது. மேலும் குருவினுடைய பார்வை பெற்ற ஸ்தானமான மேஷம், மிதுனம், சிம்மம் இந்த 3 கிரகங்களும் அந்த 10ஆம் இடத்தோடையும் சனியோடையும் சம்பந்தப்பட்டு விடுகிறது. எனவே இச்சாதகர் தொழில் நிமித்தமாய் கற்று 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தோடு இக்கிரகங்கள் அமைப்படுவதால் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் மேலும் மேஷலக்கணத்துக்குரியவர் 30/6/1997 பிறந்தவர். அஸ்வினி நட்சத்திரம். இவருக்கும் 12ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சனி. 12ஆம் இடத்தில் அமர்ந்த கேது என்ற ஸ்தானாதிபதியாகப்பட்டவர் குரு பாவகர்த்தாரி யோகத்தோடு 9ஆம் இடத்தில் அமையப்பட்டு வருகிறார்.
மேலும் நான்காம் மாதி லக்னத்தில், அதாவது செவ்வாயினுடைய வீட்டில், செவ்வாயினுடைய பார்வையோ அந்த குருவின் மீது அமையப்பெற்று விடுகிறது. எனவே இச்சாதகர் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. மேலும் மற்றொரு ஜாதகம், இவர் 29/1/1995 நாள் 1:58 PM ரிஷப லக்னத்தில் பிறந்தவர். இச்சாதகருக்கு 12ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில், அதாவது மேஷ ராசியில் கேது, அதே செவ்வாயினுடைய மறுவீட்டில் விருச்சிக ராசியில் குரு. ஆக மொத்தம் செவ்வாயின் வீட்டிலேயே காரகத்துவமான இரு கிரகங்களும் சம்பந்தப்பட்டு விடுகிறது. அது அந்த வெவ்வேறு இடத்திற்கு உரியவரான செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமையப்பெற்றிருக்கிறார், சூரியனுடைய ஸ்தானத்தில். சூரியனோ, அதாவது செவ்வாயோ சனியை 7ஆம் பார்வையால் நோக்குகிறார். 10ஆம் அதிகாரப்பட்ட சனியும் செவ்வாயை நோக்குகிறார். மேலும் செவ்வாயினுடைய ஸ்தானாதிபதியும் சனியினுடைய மறுவீட்டில் அமைய பெற்று விடுகிறார். எனவே இச்சாதகருக்கு உரிய அமைப்பு உள்ளபடியால் இவரும் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் மிதுன லக்னத்துக்கு உரியவர். 14/3/1995 1 மணி PM ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். மிதுன லக்னம். இவருக்கு 11ஆம் இடத்தில் கேது, அவருடைய செவ்வாயினுடைய மறுவீட்டில் விருச்சிகத்தில் குரு. ஆக மொத்தம் இவ்விரு இடங்களுக்கும் உரிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பெற்றவருடைய அமைதி பெற்றிருக்கிறார். இவருடைய பார்வை குருனுடைய வீட்டில் விழுகிறது. அந்த குருவோ விருச்சிகத்தில் இருக்கிறார். இங்கு 10ஆம் இடத்துக்குரியவரும் குரு. 6ஆம் இடத்தில் இருந்த விருச்சிக ராசியில் இருந்த குரு தனது 5ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை நோக்கப்படுகிறார். எனவே 10ஆம் இடத்தோடும் 4ஆம் இடத்தோடும் கேது, குரு பகவான் ஆகியோர் இவ்விருவரும் சம்பந்தப்பட்டு விடுவதால் இச்சாதகரும் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் கடக லக்னத்துக்குரியவர். 28/4/1998 11:30 AM கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு கும்ப லக்னத்தில், கும்ப ராசியில் கேது பகவானும் குரு பகவானும் அமர்ந்து விட்டார்கள். அந்த கும்ப ராசிக்குரியவரோ 8ஆம் இடத்தில் சனியுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இங்கு 10ஆம் ஆதி ஆட்சி பெற்று அமைய பெற்றிருக்கிறார். இங்கு சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று அந்த குருனுடைய பார்வை பெற்ற ஸ்தானம் சிம்மராசி. இந்த சிம்மராசிக்குரியவரோ 10ஆம் இடத்து அதிபனோடு செவ்வாயோடு சம்மந்தப்பட்டு விடுகிறார். மேலும் செவ்வாய்க்கு 10ஆம் அதிகாரப்பட்ட செவ்வாய்க்கு 10ஆம் ஆதிக்கு 10ஆம் இடத்தை சனியும் வக்கர பார்வையால் 3ஆம் பார்வையால் நோக்கப்படுகிறது. எனவே இச்சாதகரும் இப்பதவிக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் மேலும் ஒரு கடக லக்னம். 27/11/1989 6:17 மாலை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். லக்னத்தில் கேது, அதாவது கடக ராசியில் கேது, 12ஆம் இடம் மிதுன ராசியில் குரு. ஆக மொத்தம் இவ்விரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட சந்திரனும் புதனும் 5ஆம் இடத்தில் அமையப்பெற்றிருக்கிறார்கள். இந்த 5ஆம் ஆதி செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான தனது வீட்டை, அதாவது மேஷராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையை நோக்கப்படுகிறார். எனவே 4ஆம் இடத்தோடும் சம்பந்தப்பட்டு மேலும் 10ஆம் இடத்தோடும் ஐக்கியப்பட்டு விடுவதால் இச்சாதகரும் இந்த தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் மற்றொரு கடக லக்னத்துக்குரிய ஜாதகர்
10/1/1993 6:38 PM ஆயில்ய நட்சத்திரம். இச்சாதகருக்கு 11ஆம் இடத்தில் கேது. குருவோ கண்ணீர் அமல் பெற்றிருக்கிறார்கள். 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமைய பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து அமைந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதாவது சிம்ம ராசியை. இந்த சிம்மத்துக்குரியவரோ குருவினுடைய வீட்டில் 6ஆம் ராசியில் அமைய பெற்றிருக்கிறார். குருவோ 3ஆம் இடத்தில். ஆக மொத்தம் 11ஆம் இடத்தில் கேதுவும் குரு 3ஆம் இடத்திலும் அமையப்பெற்று 10ஆம் ஆதியாகப்பட்ட செவ்வாய் 12ஆம் இடத்தில் வக்கரமாயிருக்கிறார். அந்த 12ஆம் ஆதிக்கு வக்கர நிலைமைக்கு உரிய ஸ்தானமான 10ஆம் ஆதிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமையப்பெற்று விடுகிறார். எனவே இச்சாதகரும் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 1/12/1990 11/13 கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். சிம்ம லக்கணம். சிம்மத்துக்கு 12ஆம் இடமான கடகராசியில் குருவும் கேதுவும் சம்பந்தப்பட்டு விடுகிறார்கள். அந்த வீட்டுக்குடைய கிரகமோ சந்திரன் 10ஆம் ஆதி ஆட்சி பெற்ற 10ஆம் இடத்தில் அமைப்பெற்று விடுகிறார். 10ஆம் இடத்துக்குரியவரோ 4ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்று அமைப்பெற்றுகிறார். இச்சாதகர் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் மற்றொரு ஜாதகம் 15/6/1994 மக நட்சத்திரம். சிம்ம லக்கணத்துக்கு உரியவர். இச்சாதகருக்கோ 9ஆம் இடத்தில் மேஷத்தில் கேது, 3ஆம் இடத்தில் குரு. இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 9ஆம் இடத்திலே கேதுவோடு ஆட்சி பெற்றிருக்கிறார். கேதுன்ற ஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய பார்வை துலாத்தில் விழுகிறது. அந்த துலாத்திலேயே தான் குருவும் அமைப்பெற்றிருக்கிறார். அந்த குருவின்ற ஸ்தானாதிபதியோ 12ஆம் இடம் கடகத்திலும், கடகத்துக்குரிய சந்திரன் லக்னத்திலும், லக்னத்துக்குரிய சூரியன் 11லும், 11ஆம் இடத்துக்குரியவர் 10ஆம் இடத்திலும் மாறி மாறி சுழற்சி முறையில் 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு விடுகிறார்கள். எனவே இச்சாதகரும் தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 8/10/1996 7:30 ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு உரியவர். இவருக்கு துலா லக்னம். துலாத்துக்கு 6ஆம் இடத்தில் கேதுவும், கேது என்ற ஸ்தானாதிபதி வக்கரம் பெற்ற சனியை பாவகத்தாரி யோகத்தோடு தனுசில் அமையப்பட்டிருக்கிறார். தனுசுக்குரியவரோ அவருடைய குருவினுடைய பார்வை 7ஆம் இடம் மேஷ ராசியில் விழுகிறது. மேஷத்துக்குரிய செவ்வாய் ஆட்சி பெற்ற 10ஆம் ஆதியோடு சம்பந்தப்பட்டு விடுகிறார். எனவே இச்சாதகர் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது சகல வழியிலும் நமக்கு திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 17/1/1989 1 மணி AM கார்த்திகை நட்சத்திரத்தில் உதயமானவர். துலா லக்கணத்துக்கு உரியவர். இவருக்கு 8ஆம் இடத்தில் 10ஆம் ஆதியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார் குரு. முன்பு 10ஆம் ஆதியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சிம்மராசியில் கேது. சிம்மத்துக்குரியவரோ சூரியன் 4ஆம் இடத்தில், 4ஆம் இடத்துக்குரிய சனியோ 3ஆம் இடத்தில் தனுசு ராசியில். தனுசுக்குரியவரோ 10ஆம் ஆதியோடு 8ஆம் இடத்தில் அமைப்பெற்று விடுகிறார். எனவே இவரும் இந்த தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 28/11/1997 5:30 AM சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். விருச்சிக லக்கணத்துக்குரியவர். இவருக்கு 4ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் குரு. இவ்விடமும் சனியினுடைய வீடு. சனி 5ஆம் இடத்திலிருந்து தனது வக்ர பார்வையால் ஏற்கனவே கேது 4ஆம் இடத்தில் இருப்பதால்
இயற்கையாகவே வக்கர நிலைமை அடைந்து விடுகிறார் கேது அமைய பெறுவதால். மேலும் சனி வக்கரமாயும் இருப்பதால் வக்கர நிவர்த்தியாகிறது. எனவே தனது 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை சனி பார்வை செய்கிறார். தனுசு ராசியை சனி பார்வை செய்கிறார். இங்கே 10ஆம் அதிபதியாகப்பட்ட சிம்மத்துக்குரிய சூரியன் லக்னத்துக்குரியவர் செவ்வாய் 2ஆம் இடத்திலும் அமைய பெற்று விடுகிறார். இங்கு செவ்வாய்க்கு 10ஆம் இடத்தில் அதே குரு பார்வை 9ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். எனவே இச்சாதகருக்கு இத்தொழிலுக்கும் உரிய அமைப்புகள் நிவர்த்தியாகிறது என்பது திண்ணமாகிறது. மேலும் அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 2/11/1997 7:45 AM அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். தனுசு லக்னத்தில் உதயமானவர். இவருக்கு 2ஆம் இடத்தில் குருவும் 3ஆம் இடத்தில் கேதுவும், அதாவது சனியினுடைய வீட்டில் அமையப்பெற்றிருக்கிறார்கள். சனியோ தனது வக்கர பார்வையால் குருவை நோக்குகிறார். மேலும் 10ஆம் இடத்துக்குரியவரோ புதன் 12ஆம் இடமான விருச்சிகத்தில் அமையப்பெற்றிருக்கிறார். விருச்சிகத்துக்குரிய செவ்வாய் லக்னத்தில் அமையப்பெற்றிருக்கிறார். இங்கு குருவினுடைய பார்வை பெற்ற ஸ்தானாதிபதி சுக்கிரனும் லக்னத்தோடு அமையப்பெற்றிருக்கிறார்கள். அந்த குருவே தனது 9ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தில் நோக்கப்படுகிறது. எனவே இச்சாதகர் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 8/3/1998 புனர்பூச நட்சத்திரத்துக்கு உரியவர். மேலும் தனுசு லக்னத்தில் உதயமானவர். இவருக்கு 3ஆம் இடமான சனியினுடைய வீட்டிலேயே குருவும் கேதுவும் அமையப்பெற்று விடுகிறார்கள். 3ஆம் இடத்துக்குரிய சனி 4ஆம் இடத்தில் அமையப்பெற்று தனது 7ஆம் பார்வையால் 10ஆம் இடமான கன்னி ராசியை நோக்குகிறார். கன்னிக்குரியவரோ சனியோடு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அவரும் தனது 7ஆம் பார்வையால் தன் வீட்டை தானே நோக்கப்படுகிறது, அதாவது 10ஆம் இடத்தை. எனவே இச்சாதகர் இத்தொழிலுக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. மேலும் அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 19/1/1997 4:50 PM ரோகிணி நட்சத்திரத்தில் உதயமானவர். தனுசு லக்னத்துக்கு உரியவர். இவருக்கு 2இல் குரு, 4இல் கேது. 2ஆம் இடத்துக்குரிய சனி 4ஆம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டு விடுகிறார். மொத்தம் சனியினுடைய வக்கர பார்வையால் குருவை நோக்குகிறார். இங்கு 10ஆம் இடத்துக்குரிய புதன் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குருவோ 2ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை நோக்கப்படுகிறது. எனவே இச்சாதகர் இத்தொழிலுக்குரியவர் என்பது திண்ணமாகிறது. மேலும் அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 15/11/1992 2:30 PM புனர்பூச நட்சத்திரம் மீன ராசியில் உதயமானவர். இவருக்கோ 3ஆம் இடத்தில், அதாவது ரிஷபத்தில் கேது, கன்னியில் 7ஆம் இடத்தில் குரு. இந்த கன்னிக்குரிய புதன் 8ஆம் இடத்தில் அமைப்பெற்றுகிறார். 3ஆம் இடத்தில் இந்த கேது என்ற ஸ்தானாதிபதியும் புதன் என்ற ஸ்தானாதிபதியுமான சுக்கிரனோ 10ஆம் இடத்தோடு அமைப்பெற்று விடுகிறார். எனவே 10ஆம் இடத்தோடு ஐக்கியப்பட்டு விடுவதால் இச்சாதகரும் பதவிக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 1/10/1999 5:30 PM மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு உரியவர். இவர் மீன ராசியில் மீன லக்னத்தில் உதயமானவர். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குருவும் 11ஆம் இடத்தில் சனியினுடைய வீட்டில் கேதுவும் அமைப்பெற்றிருக்கிறார். கேது என்ற ஸ்தானாதிபதி குருவோடு மேஷராசியில் சேர்ந்து அமர்ந்துள்ளார். மேஷராசிக்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்தை குறிய செவ்வாய் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தை நோக்கவும் 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன், அதாவது ரிஷப ராசிக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்துக்குரிய கன்னி 8ஆம் இடத்திலும் அமையப்பெற்றிருக்கிறார். மேலும் அதாவது புதன் குருவை 10ஆம் ஆதி நோக்கப்பெறுகிறார். மேலும் 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தில்தான் சூரியனும் அமைப்பெற்றிருக்கிறார். எனவே இச்சாதகரும்
இந்த பதவிக்கு உரியவர் என்பது திண்ணமாகிறது. ஆக மொத்தம் இங்கு தாதியர் பதவி, அதாவது நர்சிங் அனுபவத்திற்கு உரிய குருவும் கேதுவும் 4 10ஆம் இடத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது என்பது சகல விதத்திலும் திண்ணமாக உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. எனவே இதேபோல் தாங்களுக்கு கிடைக்கும் அனைத்து ஜாதகங்களை கொண்டும் ஆராய்ச்சி செய்து எனது கருத்தை நிரூபணப்படுத்தி தாங்கள் ஏற்று எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.